மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கூட்டணி குறித்து தேமுதிக இன்னும் அறிவிக்காத நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சதீஷ் முருகன் வணக்கம். தேமுதிக சார்பில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் இன்றைய தினம் இன்றிலிருந்து 12ஆம் தேதி வரை விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என தேமுதிக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். முன்னதாக இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக முன்னாள் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதியில நிகழ்ச்சிகள் பூஜைகளை நடத்திவிட்டு தற்பொழுது அந்த விநியோகம் என்பது விருப்ப மனு விநியோகம் என்பது தொடங்கி இருக்கிறது. விருப்ப மனு விநியோகம் என்பதை பொறுத்தவரையில பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தொகுதிகள் 234 தொகுதிகளுக்கும் அதே போன்று புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளுக்கு என மொத்தம் 264 தொகுதிகளுக்கும் இன்றைய தினம் இந்த விருப்ப மனுக்களை பெறுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விருப்ப மனுடைய விலை என்று பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு தொகுதிக்கும் தமிழகத்தை பொறுத்தவரையில 15,000 ரூபாயை கொடுத்து இந்த விருப்ப மனுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று தனி தொகுதியாக இருந்தால் 10,000 ரூபாய் கட்டணமாக பெறப்படுகிறது. புதுச்சேரியில இது பொதுவான தொகுதிகளுக்கு 10,000 ரூபாயாகவும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயுமாக நிர்ணயிக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். இந்த சட்டமன்ற தேர்தலில் விருப்ப மனு பெறக்கூடிய இந்த சூழல்ல தேமுதிகவை பொறுத்தவரையில தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னவென்று இதுவரை தெரிவிக்காத நிலையில இந்த விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. அதிமுக கூட்டணியா அல்லது என்டிஏ கூட்டணியா போன்ற பல்வேறு கேள்விகள் பல்வேறு காலகட்டங்களில் அண்மையில பிரேமலதா விஜயகாந்திடம் கேட்கப்பட்ட பொழுது கூட தற்பொழுது வரை அந்த இறுதி செய்யப்படாதது என்பதே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் தேமுதிக சார்பில் இந்த விருப்ப மனு என்பது பெறப்பட்டு வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.